இன்று வந்து ஜீரோ ஆக்சிடென்ட் டே, விபத்தில்லா நாள் அப்படிங்கிறத சென்னை போக்குவரத்து காவல்துறை இன்னைக்கு அறிவித்தது. இன்னும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஒரு நாள் சென்னையில் விபத்து இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான். இதுக்கான விழிப்புணர்வு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எம்டிசி பஸ் ஸ்டாஃபோட அவங்க எம்டியோட சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இருந்து கண்டினியூஸாக 26ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸோடு சேர்ந்து இந்த விழிப்புணர்வு வந்து நடக்கும். நாளைக்கு ஸ்கூல்ஸோட, நாளன்னைக்கு கேப் டிரைவர்ஸு, அடுத்த நாள் ஆட்டோ டிரைவர்ஸு, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு எத்தனை பேர் சாலையில் பயணிக்கிறார்களோ, ஐடி ஃபர்ம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அவங்க அனைவரோடமும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது சென்னை டே கொண்டாடப்படும் மாதம். ஸோ சென்னைக்கு இந்த மாதத்தில் வந்து ஃபார்மேஷன் டே மட்டும் இல்லை, ஏன் சென்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சென்னை போக்குவரத்து காவல்துறை எடுத்த ஒரு முயற்சி தான் இது. இந்த முயற்சியில் சென்னை போக்குவரத்து துறை மட்டும் ஆகஸ்ட் 26 நோ ஆக்சிடென்ட் டேயாக இருக்கணும், ஜீரோ ஆக்சிடென்ட் டேயாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. சென்னையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்னால் ஆக்சிடென்ட் நடக்காது, நான் ஹெல்மெட் போடுவேன், நான் ராங் சைட் டிரைவ் பண்ண மாட்டேன், நான் வந்து சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டுவேன், நான் இன்னைக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன், நான் செல்போன் பேசிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஆட் ஒன்று உண்டு, பி த பெட்டர் பர்சன் அப்படின்னு. இப்போ ப்ரொஃபஸர் அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டோன்னா போதும், நம்ம வந்து சென்னைக்கு வந்து ஒரு புது ஐடென்டிட்டி இந்த மாதம் கொடுக்கலாம். அப்படின்னா விபத்தில்லா நாள் அப்படிங்கிறது உலகத்தில் வேற எந்த நகரத்திலும் நடந்ததில்லை. அந்த பெருமையை நாம் சென்னைக்கு கொடுப்போம். சென்னையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாகவும் சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாகவும் அனைவருக்கிட்டையும் நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். அவங்களுக்காக வேற ரூட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் கார்பரேஷன் லாரிஸ், மெட்ரோ எல்லாருக்கிட்டையுமே கூப்பிட்டு பேசிட்டு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஏன்னா இதெல்லாமே அத்தியாவசியமான வெஹிக்கிள்ஸு, அவங்க வந்து ஆர்டிரியல் ரோட்ஸில் போகாமல் எந்த டைமில் எந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி மேப் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்தந்த ரூட்டில் தான் போவாங்க. ஸோ ஒரு ரோட்டில் எத்தனை வண்டி போகலாம் அவங்க வண்டி அப்படிங்கிறதுமே அந்த கட்டுப்பாடும் கொண்டு வந்திருக்கு. இது கார்பரேஷனோடையும் மெட்ரோ வாட்டரோடையும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் சேர்ந்து இந்த முயற்சி எடுத்திருக்கோம். நாம நெக் டு நெக் போயிட்டு இருக்கோம். அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. இதை கம்மி பண்ணோம் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமானது. ஒன்றும் இல்லை, நேற்று வந்து இன்டர்நேஷனல் டிராஃபிக் லைட்ஸ் டே. ஸோ ஆகஸ்ட் 5 நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்களோட சில சிக்னல்ஸில் வந்து அதுக்காகவே நார்மலாக நம்ம வந்து ஒரு ரெட் சிக்னலை பார்த்தாச்சுன்னா வெறுப்போம், எவ்வளோ நேரம்டா ரெட் இருக்கும் அப்படின்னு. ரெட்டுங்கிறத வெறுக்க வேணாம், ரெட்டு வந்து உங்களோட நன்மைக்காக தான் அப்படிங்கிறது தான் சில சிக்னல்ஸில் ரெட்டாக ஹார்ட்டாக மாற்றிருக்கோம். ஸோ அன்னிலிருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக முடிக்கும் போது 26ங்கிறது தானாக வந்துச்சு. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஒரு ஐடென்டிட்டி எல்லாம் கிடையாது. ஸோ கரெக்டாக நாங்கள் எல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு பார்த்தா 20 ஸ்டேக் ஹோல்டர்ஸ். 3 நாள் வந்து ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸ் டே, சிக்னல் கம்ப்ளைண்ட்ஸ் டே, அப்புறம் ஃபிளாஷ் மாப்ஸ், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அது வீக்கோடைய தொடக்க நாள். ஸோ சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது சண்டே அன்னைக்கு எவ்வளோ தூரம் எங்களால் சொல்ல முடியுமோ அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் டே ஸ்டார்ட் பண்ணும்போது வாரத்துடைய முதல் நாள் ஆக்சிடென்ட் இல்லாமல் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது.